சம்பளம் வந்தவுடனே இதை சென்றால் உங்களை பணக்காரராக ஆகிறதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்க சம்பளம் வரும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க செய்யற ஒரே ஒரு முடிவு தான் உங்களை பணக்காரர் ஆக்குமா இல்ல ஏழையா வைக்குமான்னு தீர்மானிக்கும். ஆமா, ஒரே ஒரு முடிவு. அது என்னன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆனா கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருங்க. ஏன்னா நடுவுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது உங்க மொத்த பணத்தையும் பத்தி சிந்திக்கிற விதத்தையே மாத்திடும். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி. சம்பளம் வருதுன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? பிளஸ் கட்டுவீங்களா? இஎம்ஐ அனுப்புவீங்களா? இல்ல ஷாப்பிங் போவீங்களா? நம்மள பெரும்பாலானோர் இதையெல்லாம் தான் செய்றோம். ஆனா இதுல ஒரு பெரிய தவறு இருக்கு. அந்த தவறு தான் உங்களை எப்பவும் சம்பளத்துக்காக காத்துக்கிட்டே இருக்க வைக்குது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு புதுசா யோசிக்கிற வழியை சொல்ல போறேன். அதை ஃபாலோ பண்ணா நீங்களே உங்களுக்கு சொந்தமா ஒரு பணக்கார வாழ்க்கை கட்டிக்கலாம். இது சும்மா தியரி இல்ல, நிஜமான காரணங்கள், உண்மையான கதைகள், அப்புறம் நடைமுறை டிப்ஸ் எல்லாம் இருக்கு. கடைசியில நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை சொல்ல போறேன். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க வாழ்க்கையே மாறிடும். சரி, ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என் நண்பர் கார்த்திக் பத்தி சொல்றேன். கார்த்திக் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். ரொம்ப நல்ல பையன், கஷ்டப்படுறவர். ஆனா ஒவ்வொரு மாசமும் அவருக்கு ஒரே ப்ராப்ளம். மாச கடைசியில காசே இல்லாம திண்டாடுறாரு. எப்பவுமே லோன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பிளஸ் எல்லாம் நெஞ்சில தொங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், டா கார்த்திக், நீ மாசம் நல்லா சம்பாதிக்கிற, ஆனா எப்பவும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருக்க, என்னடா ப்ராப்ளம்? அவர் சொன்னார், தம்பி, எனக்கு தெரியல, சம்பளம் வருது அப்புறம் போயிடுது, எங்க போகுதுன்னு தெரியலடா. நான் சொன்னேன், சரி, இந்த மாசம் சம்பளம் வந்ததும் முதல்ல என்ன பண்ணுனேன்? அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, வீட்டுக்கு grocery வாங்கிட்டேன், அம்மாவுக்கு மெடிசின் வாங்கிட்டேன், பைக் இஎம்ஐ கட்டினேன், கிரெடிட் கார்டு பில் அனுப்பினேன், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி போனேன், அப்புறம் அக்கவுண்ட்ல பார்த்தா ஏதோ 2,000 ரூபாய் மிச்சம். நான் கேட்டேன், உனக்கு எவ்வளவு சேவ் பண்ற? அவர் தலை கவுண்டார். சேவ் பண்ணணும்னு தெரியும் தம்பி, ஆனா எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்த சேவ் பண்றது? இதுதான் நம்மளோட பெரிய மிஸ்டேக். நாம எப்பவுமே நம்மளை கடைசியா வச்சுக்கிறோம். எல்லாமும் முடிஞ்ச பிறகுதான் நமக்குன்னு யோசிக்கிறோம். ஆனா அது வரைக்கும் காசே மிச்சம் இருக்காது. ஒரு பழைய சொல் இருக்கு, தான் தப்பினால் யாரு தப்புவாரு? இதுதான் பணத்திலையும். நீங்க உங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கலனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்றேன். இது மொத்த உலகத்திலையும் பணக்காரர்கள் ஃபாலோ பண்ற ஒரு கோல்டன் ரூல். இதை பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றதுன்னா, முதல்ல உங்களுக்கு பணம் கொடுங்க. இது என்னன்னா, சம்பளம் வந்த உடனே எந்த பில்லையும் கட்டுறதுக்கு முன்னாடி, எந்த ஷாப்பிங்குக்கும் போறதுக்கு முன்னாடி, முதல்ல உங்க சம்பளத்துல ஒரு பகுதியை நீங்களே உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிறது. அது உங்களோட சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர். அதுக்காக இது சிம்பிளா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் இதுல இருக்கிற பவரை நீங்க இமேஜ் பண்ணவே முடியாது. இப்போ நான் உங்களுக்கு இதை இன்னும் கிளியரா புரிய வைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில பணம் எப்படி வரும், எப்படி போகும்னு யோசிச்சு பாருங்க. மாச ஆரம்பத்துல சம்பளம் வரும். நாம என்ன செய்யறோம்? கரண்ட் என்ன பில் இருக்கோ அதையும், என்ன வாங்கணும்னு நினைச்சோமோ அதையும், யாரோ கேட்டாங்களோ அதையும் கொடுத்துட்டு கடைசியில என்ன மிச்சம் இருக்கோ அதை சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கடைசியில என்னமோ ஏதாவது எமர்ஜென்சி வந்துடும், இல்ல ஏதோ ஆஃபர் வந்துடும், இல்ல நண்பர்கள் கூப்பிடுவாங்க, அப்புறம் நம்ம கையில ஜீரோ. இதுக்கு ஃபினான்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்கம், எக்ஸ்பென்சஸ் இல்ல சேவிங்ஸ். அதாவது நீங்க சம்பாதிச்சது மைனஸ் செலவு பண்ணது ஈக்குவல்ஸ் சேமிப்பு. இது நார்மல் லாஜிக் மாதிரி தெரியும். ஆனா இந்த ஃபார்முலால இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நாம எல்லா செலவும் பண்ணிட்டு அப்புறமா தானே சேமிப்பை பத்தி யோசிக்கிறோம். அதனால எப்பவும் சேவிங்ஸ் 0 போயிடுது. ஆனா பணக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இந்த ஃபார்முலாவை மாத்துறாங்க. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் சேலன்ஸ். அதாவது முதல்ல சேவிங்ஸ் எடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிற பணத்துல தான் செலவு பண்றாங்க. இதுதான் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ரூல். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க நண்பரோட கல்யாணம். நீங்க அந்த கல்யாண சாப்பாட்டுக்கு போறீங்க. அங்க போனா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க தானே? ஆனா எப்ப சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா, இல்ல உங்க டேர்ன் வந்ததும் சாப்பிடுவீங்களா? நிச்சயமா உங்க டேர்ன் வந்ததும் சாப்பிடுவீங்க தானே? நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா, அப்புறம் எனக்கு என்ன மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாம்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா பணத்துல என்ன பண்றோம்? எல்லாருக்கும் கொடுத்துட்டு, எல்லாமும் வாங்கிட்டு, கடைசியில நமக்கு என்னத்த மிச்சம் இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ எதுவுமே மிச்சம் இருக்காது. இதுதான் பெரிய தவறு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரி, இந்த பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 50%? அப்போ மீதி பணத்துல எப்படி மேனேஜ் பண்றது? அடடா, சூப்பர் கொஸ்டின். இதுக்கு தானே இப்போ விட சொல்ல போறேன். முதல்ல உங்க சம்பளத்துல குறைஞ்சது 20% சேவ் பண்ணுங்க. இது மினிமம். நீங்க 30% சேவ் பண்ண முடிஞ்சா அதுவும் பெட்டர். ஆனா குறைஞ்சது 20% அவசியம். இப்போ நீங்க நினைப்பீங்க, 20%, அதாவது மாசம் 50,000 ரூபாய் வருதுன்னா 10,000 ரூபாய் சேவ் பண்ணணுமா? இல்ல, என்னால முடியாது. என் எக்ஸ்பென்சஸ் அதிகம், இஎம்ஐ இருக்கு, வீட்டுக்கு செலவு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும்தான். நம்ம மனசு நம்மளையே ஏமாத்துது. உண்மை என்னன்னா, எவ்வளவு காசு இருந்தாலும் நாம எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவோம்.
இதுக்கு பார்க்கின்சன்ஸ் லான்னு ஒரு பேர் இருக்கு. செலவு எப்பவும் வருமானத்துக்கு சமமா உயரும். நீங்க மாசம் 30,000 சம்பாதிக்கும் போது 30,000 மேனேஜ் பண்ணுவீங்க. ஆனா உங்க சம்பளம் 50,000 ஆனா அந்த 50,000 மேனேஜ் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப என்னதான் மாறுது? செலவு அதிகமாகுது, லைஃப் ஸ்டைல் அதிகமாகுது. ஆனா சேவிங்ஸ்ல மாற்றம் இல்லை. அதனாலதான் முதல்ல சேவிங்ஸ் எடுத்துட்டு அப்புறம் மீதியில மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா சம்பளம் வந்த உடனே 10,000 செப்பரேட் பண்ணி வேற அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறம் மீதி 40,000 பில்ஸ், இஎம்ஐ, ஷாப்பிங் எல்லாம் பண்ணுங்க. நம்புங்க, நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம மனசு அதற்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் முதல்ல ஜாப் போனப்போ மாசம் 25,000 சம்பளம் கிடைச்சது. நான் அப்ப என்ன பண்ணேன்னா எல்லா செலவும் பண்ணிட்டு கடைசியில சேமிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா மாச கடைசியில எப்பவுமே பூஜ்ஜியம். ஒரு நாள் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க, மகனே, பணம் சேர வேணும்னா முதல்ல உனக்கு பணம் கொடு. அப்ப எனக்கு அர்த்தம் புரியல. ஆனா அவங்க சொன்னாங்க, சம்பளம் வந்ததும் உடனே 5,000 எடுத்து வேற அக்கவுண்டில போடு, அதை தொடாத. நான் அப்படியே செஞ்சேன். முதல் மாசம் கஷ்டமா இருந்துச்சு. 20,000 மேனேஜ் பண்றது டஃபா இருந்துச்சு. ஆனா நான் மேனேஜ் பண்ணிட்டேன். சில செலவுகளை தள்ளி போட்டேன், சில எதேச்ச செலவுகளை நிறுத்தினேன். அடுத்த மாசம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. 3வது மாசம் அது நார்மல் ஆயிடுச்சு. ஆனா ஒரு வருஷம் முடிய முடிய என் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 60,000 இருந்துச்சு. நான் அதை பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல. நான் ஒரு வருஷத்துல 60,000 சேவ் பண்ணிட்டேன்னு. அப்புறம் நான் அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டுகள்ல இன்வெஸ்ட் பண்ணினேன். இன்னைக்கு அது ரொம்ப பெரிய தொகையா வளர்ந்திருக்கு. அது எனக்கு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி கொடுக்குது. இதெல்லாம் நடந்ததே அந்த ஒரு டிசிஷன்னால தான். பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஸ்டெப் 1, உங்க சம்பளம் வரும் அதே நாளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க சம்பளம் மாசம் 5ஆம் தேதி வருதுன்னா அதே 5ஆம் தேதி உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து 20% ஆட்டோமேட்டிக்கா வேற அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்படி பண்ணுங்க. இப்போ நம்ம பேங்க்ல இதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கு. இதை ஒரே தடவை செட்டப் பண்ணிட்டா போதும். அப்புறம் நீங்க தொட வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஸ்டெப் 2, அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாம வச்சுக்கோங்க. அதாவது அந்த அக்கவுண்ட்டுக்கு டெபிட் கார்டு வச்சுக்கிறாதீங்க, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு லிங்க் பண்ணாதீங்க, மொபைல் பேங்கிங்ல முன்னாடி காட்டாதீங்க. எதுக்குன்னா நம்ம மனசு அந்த பணத்தை ஈஸியா எடுக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் எடுத்துடும். அதனால அதை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி இல்லாம அதை எடுக்காதீங்க. ஸ்டெப் 3, அந்த சேவிங்ஸை சும்மா அக்கவுண்ட்ல வச்சுக்காம அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரிகரிங் டெபாசிட், கோல்ட், ஸ்டாக்ஸ், எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணலாம், அவர் உங்களாவே ரிசர்ச் பண்ணி முடிவு எடுக்கலாம். முக்கியம் என்னன்னா அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். அது சும்மா கிடக்கக்கூடாது, அது க்ரோ ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை கதை சொல்றேன். என் தங்கச்சி பிரியா ஒரு ஸ்கூல்ல டீச்சர். அவளுக்கு மாசம் 35,000 சம்பளம். அவளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அவளோட கணவர் ஒரு சின்ன பிசினஸ் பண்றாரு. ஆனா அந்த வருமானம் இர்ரெகுலர். எப்போ வரும், எவ்வளோ வரும்னு தெரியாது. அதனால வீட்டு செலவுக்கு பிரியாவோட சம்பளம் தான் மெயின் சோர்ஸ். ஆனா அவங்களால ஒரு நாளும் பணம் சேர்க்க முடியல. எப்பவுமே தட்டு தடுமாறி. ஒரு நாள் பிரியா என்கிட்ட வந்து அழுதா, அண்ணா, எங்களால ஒன்னும் சேவ் பண்ண முடியல. குழந்தைக்கு படிப்பு, வீட்டு ரெண்ட், குரோசரி எல்லாமே அதிகமாகுது. எப்படி சேமிக்கிறது? நான் அவகிட்ட சொன்னேன், பிரியா, நீ ஒரு வருஷம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய். எந்த எக்ஸ்கியூஸும் வேணாம். சம்பளம் வந்ததும் 7,000 நீயே எடுத்து வேற அக்கவுண்ட்ல போடு. அது உன்னோடது. அதை எந்த காரணத்துக்கும் எடுக்காத. மீதி 28,000 எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். பிரியா முதல்ல ஷாக் ஆனா, அண்ணா, 7,000 இல்ல இல்ல, எங்களால முடியாது. மாசம் மாசம் 28,000 எப்படி மேனேஜ் பண்றது? நான் அவகிட்ட சொன்னேன், பிரியா, நீ இப்போவே 35,000 மேனேஜ் பண்றியே, அதுல இருந்து ஏதாவது மிச்சமா? இல்லையே. அப்ப என்னதான் டிஃபரன்ஸ்? நீ 35,000 இல்லாம 28,000 மேனேஜ் பண்றது மட்டும்தான். ஆனா 7,000 உன்னோட ஃபியூச்சருக்கு சேரும். நீ ஒரு முறை ட்ரை பண்ணு, ஒரு வருஷம் மட்டும். அப்புறம் பாரு. பிரியா தயக்கத்தோட அக்ரி பண்ணா. நான் அவளுக்கு ஒரு செப்பரேட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணினேன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணினேன். முதல் 3 மாசம் கஷ்டமா போச்சு அவங்களுக்கு. சில அன்னெசரி செலவுகளை அவாய்ட் பண்ணினாங்க. சில ஸ்மார்ட் சாய்ஸஸ் எடுத்தாங்க. குரோசரியை மந்த்லி பல்க்ல வாங்குறது, சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன்சல் பண்றது, அன்னெசரிலி சாப்பிட ஹோட்டல் போறதை குறைச்சது, என்னென்னமோ. ஆனா அவங்க மேனேஜ் பண்ணினாங்க. 6 மாசம் கழிச்சு பிரியா என்கிட்ட கால் பண்ணி சொன்னா, அண்ணா, என்னால நம்பவே முடியல. என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 42,000 இருக்கு. என் வாழ்க்கையில இவ்ளோ பணம் ஒரே இடத்துல இருந்ததே இல்ல. அவ குரல்ல அத்தனை சந்தோஷம். இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது. பிரியா அவளோட சம்பளம் இப்போ 40,000. அவ 8,000 சேவ் பண்றா. அவளோட சேவிங்ஸ் இப்போ 2 லட்சம் ரூபாய் மேல இருக்கு. அது அவளுடைய மியூச்சுவல் ஃபண்டுகளில முதலீடு பண்ணி இருக்கா. அது நல்லா க்ரோ ஆகுது. அவளுக்கு இப்போ ஃபைனான்சியல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவ சொல்லுவா, அண்ணா, நீ சொன்ன அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு.
நீங்க இந்த கதையில என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, பிரியா வேற எதுவும் செய்யல. அவ சம்பளம் அதிகமாகல, லட்டரி அடிக்கல, பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கல. அவ செஞ்சது ஒரே ஒண்ணுதான், பே யூ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். அந்த ஒரு டிசிஷன் அவளோட எதிர்காலத்தையே செக்யூர் பண்ணிடுச்சு. சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். நீங்க இத படிச்சுட்டு, சரி அப்ப நான் நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது தப்பு. நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும், இந்த நிமிஷமே. எதுக்குன்னா, நாளைக்குன்னு சொன்னா அது நாளைக்கு ஆகாது. நாளைக்கு மறுநாள் ஆகும், அப்புறம் அடுத்த மாசம் ஆகும், அப்புறம் அடுத்த வருஷம் ஆகும், கடைசியில எப்பவுமே ஆகாது. இப்போ உங்க போனை எடுங்க, உங்க பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணுங்க, உங்க நெக்ஸ்ட் சம்பளம் வரும் தேதிக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணுங்க. 20% டிரான்ஸ்ஃபர் ஆகும்படி பண்ணுங்க. இது 5 நிமிஷம் வேலை. ஆனா இந்த 5 நிமிஷம் உங்க மொத்த வாழ்க்கையையும் மாத்திடும். நான் உங்களுக்கு கேரண்டி தர்றேன். நீங்க இதை 1 வருஷம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க நிதி நிலைமை 100% மாறிடும். உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரெஸ் குறையும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், தூக்கம் நல்லா வரும், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல போறேன். இது எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி. எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை ஃபேஸ் பண்ற ஒரு சேஃப்டி நெட். வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு ஜாப் போயிடலாம், திடீர்னு யாராவது உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போகணும், திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகலாம், திடீர்னு ஏதாவது அர்ஜென்ட் செலவு வரலாம். அந்த நேரத்துல என்ன பண்றீங்க? லோன் வாங்குறீங்களா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? யாராவது கிட்ட கடன் கேட்கறீங்களா? இதெல்லாம் பண்ணா உங்க பினான்சியல் பொசிஷன் இன்னும் மோசமாகும். அதனாலதான் எமர்ஜென்சி ஃபண்ட் அவசியம். உங்க 3 மாச செலவுக்கு சமமான தொகையை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, உங்க மாச செலவு 30,000 ரூபாய்னா 90,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். இதை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன். உங்க 20% சேவஞ்சிலிருந்து முதல் 6 முதல் 12 மாசம் வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டை கட்டுங்க. அது முடிஞ்சதும் அதை தொடாம வச்சுட்டு மீதி சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம என்ன ஆகும்னு ஒரு கதை சொல்றேன். என் காலீக் ராஜேஷ் ஐடி கம்பெனில சீனியர் டெவலப்பர். மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், எல்லாமும் நல்லா மேனேஜ் பண்றாரு. ஆனா அவருக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாரு, லைஃப் ஸ்டைலையை அப்கிரேட் பண்றாரு, லேட்டஸ்ட் கேஜெட்ஸ், பைக், ஃபாரின் ட்ரிப் எல்லாம் வாங்கினாரு. ஒரு நாள் திடீர்னு கோவிட் வந்துச்சு. கம்பெனில லே ஆஃப்ஸ் ஆரம்பிச்சது. ராஜேஷ் ஜாப் போச்சு. அதே சமயத்துல அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், 1,00,000 ரூபாய் செலவு. ராஜேஷ் கிட்ட காசு இல்ல. கடைசியில அவர் என்ன பண்ணனார் தெரியுமா? பர்சனல் லோன் வாங்கினார், 24% இன்ட்ரெஸ்ட்ல. கிரெடிட் கார்டுல மேக்ஸிமம் யூஸ் பண்ணனார். தன் பைக்கை விற்க முடியும்னு பார்த்தாரு. ஆனா அதுலயும் லோன் பேலன்ஸ் இருந்துச்சு. கடைசியில நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கினார். இப்போ ராஜேஷ் புது ஜாப் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் மொத்த சம்பளமும் அந்த கடன்களை அடைக்கிறதுக்கே போகுது. அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நான் கஷ்டப்படாம அதை ஹாண்ட்ல பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ நான் கடன் ட்ரப்ல மாட்டிக்கிட்டேன். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு லக்ஸரி இல்ல, அது நெசசிட்டி. அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர்றது. அது இல்லாம நீங்க வல்னரபிள். எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. சரி, இப்போ நான் உங்களுக்கு 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். இது பேட் டெட் வெர்சஸ் குட் டெட் பத்தி. எல்லா கடன்களும் கெட்டது இல்ல, சில கடன்கள் நல்லது, சில கெட்டது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பேட் டெட் என்னன்னா, நீங்க டீப்ரீஷியேட் ஆகிற சொத்துக்களுக்காக எடுக்கிற கடன். உதாரணத்துக்கு, லேட்டஸ்ட் மொபைல் போன் வாங்குறதுக்கு இஎம்ஐ, பைக் வாங்குறதுக்கு லோன், கார் வாங்குறதுக்கு லோன். இதெல்லாம் பேட் டெட். ஏன்னா இந்த சொத்துக்கள் டைமுக்கு டைம் வேல்யூ குறையும். நீங்க இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு போன் வாங்குறீங்க, ஆனா 1 வருஷம் கழிச்சு அது 40,000 ரூபாய் தான் வர்த். அதுக்காக நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. இது உங்க பணத்தை வேஸ்ட் பண்றது. குட் டெட் என்னன்னா, நீங்க அப்ரிஷியேட் ஆகிற சொத்துக்களுக்காக ஆர் உங்க வருமானத்தை அதிகப்படுத்துற விஷயங்களுக்காக எடுக்கிற கடன். உதாரணத்துக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு ஹோம் லோன், எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் லோன், பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பிசினஸ் லோன். இதெல்லாம் குட் டெட். இவை உங்களுக்கு லாங் டெர்மில் பெனிஃபிட் கொடுக்கும். ஆனா நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பேட் டெப்டாய் ரொம்ப அதிகமா எடுக்கிறோம். கிரெடிட் கார்டில் எல்லாத்தையும் வாங்குறோம். இஎம்ஐல மொபைல், லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்குறோம். இதனால நம்ம மந்த்லி இன்கம்ல பெரும் பகுதி இஎம்ஐ போயிடுது. நம்ம கையில எதுவும் மிச்சம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்றேன். இது 50-30-20 ரூல். உங்க இன்கம்ல 50% நீட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. வீட்டு ரெண்ட், grocery, எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்டேஷன், பேசிக் எக்ஸ்பென்சஸ். 30% வான்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட், ஷாப்பிங், டைனிங் அவுட், ஹாபிஸ். 20% சேவிங்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இந்த ரூலை ஃபாலோ பண்ணா நீங்க பேலன்ஸா இருப்பீங்க. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அதே சமயம் சேவும் பண்ணுவீங்க. ஆனா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நாம இந்த ரேஷியோவை மீறுறோம். நீட்ஸுக்கு 60 முதல் 70% போகுது.
வாண்ட்ஸுக்கு 30 முதல் 40% போகுது, சேவிங்ஸுக்கு 0% போகுது. இதுதான் நம்மளோட அடிப்படை தவறு. இதை சரி பண்ற ஒரே வழி முதல்ல சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதியை நீட்ஸ் மற்றும் வாண்ட்ஸுக்கு பிரிக்குது. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, நான் முன்னாடியே நிறைய கடன் வாங்கிட்டேன், அது என்ன பண்றது? நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். இது டெட் ஸ்னோபால் மெத்தட். உங்க எல்லா கடன்களையும் லிஸ்ட் பண்ணுங்க. அதை அமௌண்டோட அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. மிக சின்ன அமௌண்ட்ல இருந்து மிகப்பெரிய அமௌண்ட் வரைக்கும். இப்போ உங்க எல்லா கடன்களுக்கும் மினிமம் பேமெண்ட் பண்ணுங்க. ஆனா மிக சின்ன கடனுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுங்க. அந்த சின்ன கடன் முடிஞ்சதும் அடுத்த சின்ன கடனுக்கு அட்டாக் பண்ணுங்க. இப்படியே ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல இருக்கிற பவர் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு கடனையும் முடிக்கும் போது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். அது உங்களை அடுத்த கடனை முடிக்க என்கரேஜ் பண்ணணும். நான் என் நண்பர் சுரேஷ் பத்தி சொல்றேன். அவருக்கு மொத்தம் 4 கடன்கள் இருந்துச்சு. கிரெடிட் கார்டு டெட் 30,000 ரூபாய், பர்சனல் லோன் 80,000 ரூபாய், பைக் லோன் 1.2 லேக் ரூபாய், ஹோம் லோன் 15 லேக் ரூபாய். அவர் ஓவர்வெல்ம்டா இருந்தார். எப்படி இதையெல்லாம் முடிக்குதுன்னு நான் அவருக்கு டெட் ஸ்னோபால் மெத்தட் சொன்னேன். முதல்ல அவர் கிரெடிட் கார்டு டெட்டை அட்டாக் பண்ணினார். 6 மாசத்துல அதை கிளியர் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஒரு கடனை முடிச்சிட்டேன். அப்புறம் அவர் பர்சனல் லோனை டார்கெட் பண்ணினார். 10 மாசத்துல அதையும் முடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு இன்னும் அதிக கான்ஃபிடன்ஸ். அப்புறம் பைக் லோன். இப்போ இந்த 3 முடிஞ்சதால அவர் கையில மந்த்லி சர்ப்ளஸ் அதிகமாகுது. அதை அவர் ஹோம் லோன்ல எக்ஸ்ட்ரா பேமெண்டா போட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் டெட் ஃப்ரீயா இல்லைனாலும் அவருக்கு ஒரு கிளியர் பாத் தெரியுது. அவருக்கு ஹோப் இருக்கு. இதுதான் டெட் ஸ்னோபால் மெத்தட் பவர். சரி, இப்போ நான் உங்களுக்கு 4வது பாயிண்ட் சொல்ல போறேன். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி. இன்ட்ரெஸ்ட் பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் தி 8th wonder of the world. He who understands it earns it. He who doesn't pays it. தமிழ்ல சொல்றதுன்னா, கூட்டு வட்டி உலகத்தோட 8வது அதிசயம். இதை புரிஞ்சுக்கிறவன் இதை சம்பாதிக்கிறான், இதை புரிஞ்சுக்காதவன் இதை கட்டுறான். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, உங்க பணம் வட்டியை ஜென்ரேட் பண்ணும், அந்த வட்டியும் வட்டியை ஜென்ரேட் பண்ணும், அது மேலேயும் வட்டியை ஜென்ரேட் பண்ணும். இப்படியே அது எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆகும். இது மேஜிக் மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2 நபர்கள், அர்ஜுன் மற்றும் விஜய், 2 பேரும் 25 வயசு. அர்ஜுன் 25 வயசுல மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். 35 வயசு வரைக்கும், அதாவது 10 வருஷம். அப்புறம் நிறுத்திட்டான். ஒரு நாளும் அதை டச் பண்ணல. விஜய் 35 வயசுல மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். 60 வயசு வரைக்கும், அதாவது 25 வருஷம். 2 பேருக்கும் 12% ஆண்டு வருமானம் கிடைச்சதுன்னு வச்சுக்குவோம். 60 வயசுல எவனுக்கு அதிகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தானே. ஏன்னா அவன் 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அர்ஜுன் 10 வருஷம் மட்டும் தானே. ஆனா ஆன்சர் என்னன்னா, அர்ஜுன் கிட்ட அதிகம் இருக்கும். ஏன்னா அர்ஜுன் ஏர்லி ஆரம்பிச்சான். அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு நல்லா வேலை பண்ணுச்சு. அர்ஜுன் மொத்தம் 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். 5,000 எக்ஸ் 12 மாசங்கள் எக்ஸ் 10 ஆண்டுகள். ஆனா 60 வயசுல அவன் அக்கவுண்ட்ல சுமார் 1.5 கோடி ரூபாய் இருக்கும். விஜய் மொத்தம் 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். 5,000 எக்ஸ் 12 மாசங்கள் எக்ஸ் 25 ஆண்டுகள். ஆனா 60 வயசுல அவன் அக்கவுண்ட்ல சுமார் 1,20 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். பாருங்க, விஜய் 9 லட்சம் ரூபாய் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியும் அர்ஜுனை விட குறைவா இருக்கு. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக். ஏர்லி ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். இதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கணும். நாளைக்கு இல்ல இன்னைக்கே. ஒவ்வொரு வருஷமும் நீங்க டிலே பண்ணா உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரி, இந்த சேவிங்ஸை எங்க இன்வெஸ்ட் பண்றது? நான் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் சொல்றேன். ஆனா நீங்க உங்களோட ரிசர்ச் பண்ணி முடிவு எடுக்கணும். ஆர் ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் ஆர்டரை கான்சல்ட் பண்ணணும். 1, மியூச்சுவல் ஃபண்டுகள். இது ரொம்ப பிரபலமான விருப்பம். நீங்க எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் மாதந்தோறும் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டுகளில் பல வகைகள் உள்ளன. ஈக்விட்டி ஃபண்டுகள், டெப்ட் ஃபண்டுகள், ஹைபிரிட் ஃபண்டுகள். உங்க ரிஸ்க் ஆப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 2, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப். இது கவர்மெண்ட் பேக்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. 15 வருஷம் லாக்-இன் பீரியட். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நல்லது. 3, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ். இது சேஃப், ஆனா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவு. எமர்ஜென்சி ஃபண்டாய் எஃப்டில வச்சுக்கலாம். 4, ஸ்டாக்ஸ். இது ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். டைரக்ட் ஸ்டாக்ல போறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறது பெட்டர். 5, கோல்டு. கோல்டு வாங்குறது நம்ம கல்ச்சர்ல ரொம்ப காமன். ஆனா பிசிக்கல் கோல்டு வாங்காம சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் கோல்ட் இடிஎஃப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது சேஃப், லிக்விட், மேலும் லாக்கர் சார்ஜஸ் இல்ல. 6,
ரியல் எஸ்டேட் லாங் டேர்ம்ல ரியல் எஸ்டேட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், லிக்விடிட்டி குறைவு. நீங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போங்க. முக்கியமா உங்க எல்லா சேவிங்ஸையும் ஒரே இடத்துல போடாதீங்க. டைவர்சிஃபை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் ஆசெட் கிளாஸஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு ஒரு சொல் இருக்கே, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். இதுதான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். பணக்காரர்களும் ஏழைகளும் இடையில இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அது மைண்ட் செட். ஆமா, மைண்ட் செட் தான். பணக்காரர்கள் மணி பத்தி ஒரு விதமா யோசிக்கிறாங்க, ஏழைகள் இன்னொரு விதமா யோசிக்கிறாங்க. ஏழைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து பணம் சம்பாதிக்கணும். பணக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட பணம் கஷ்டப்பட்டு வேலை செய்து எனக்கு பணம் சம்பாதிக்கணும். பாருங்க டிஃபரன்ஸை. ஏழைகள் தங்களை பணத்துக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இதை எப்படி பண்றதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ. நீங்க சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணும். அந்த பாசிவ் இன்கமை மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது இன்னும் அதிக பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணும். இப்படியே சைக்கிள் போகும். ஒரு ஸ்டேஜ்ல உங்க பாசிவ் இன்கம் உங்க எக்ஸ்பென்சஸை விட அதிகமாகும். அப்போ நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீ. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னா, நீங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லாத நிலைமை. நீங்க வேலை செய்யலாம், ஆனா வேலை செய்யாம இருந்தாலும் உங்க வாழ்க்கை தொடரும். உங்க எக்ஸ்பென்சஸை உங்க பாசிவ் இன்கம் ஹேண்டில் பண்ணும். இதை அடைய ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனா அதுக்கு நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும், பேஷண்டா இருக்கணும், கன்சிஸ்டண்டா இருக்கணும். நான் உங்களுக்கு என்னோட அப்பா பத்தி சொல்றேன். என்னோட அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய். மாசம் சம்பளம் ரொம்ப அதிகம் இல்லை. ஆனா அவங்க ஒவ்வொரு மாசமும் தவறாம சம்பளத்தோட 30% சேவ் பண்ணுவாங்க. அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிபிஎஃப், எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க சின்ன வயசுல அவங்க எங்களுக்கு பெரிய சொகுசு வாழ்க்கை கொடுக்கல. பேசிக்கா நல்லா இருந்துச்சு, ஆனா லக்ஸரி எதுவும் இல்லை. நாங்க சில நேரம் நண்பர்களோட கம்பேர் பண்ணி அப்செட் ஆகும். அவங்களுக்கு எல்லாம் இருக்கே, நமக்கு ஏன இல்லைன்னு. ஆனா எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, பொறுமையாரு மகனே, உன் நேரம் வரும். இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ கோரஸ்ல இருக்கு. அவங்களுக்கு மாதந்தோறும் பசிவ் இன்கம் அவங்க பென்ஷனை விட அதிகம். அவங்க கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆகியிருக்காங்க, எந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம. அவங்களோட டிசிப்ளின் மற்றும் பேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. நான் எங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றேன். நானும் என் சம்பளத்தோட 30% சேவ் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன். இன்னைக்கு எனக்கு நல்ல பசிவ் இன்கம் இருக்கு. நான் என் ஜாப்பை விட்டுட்டு போகலாம்னா போகலாம், ஆனா எனக்கு என் ஜாப் பிடிக்குது, அதனால தொடர்றேன். ஆனா அந்த சாய்ஸ் என் கையில இருக்கு. அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நீங்களும் இதை அடையலாம், ஆனா நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு 5வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். இது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் பத்தி. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்னன்னா, உங்க வருமானம் அதிகமாகும் போது உங்க செலவும் அதிகமாகிறது. இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். நம்மளோட பெரும்பாலானோர் இந்த ட்ராப்ல விழுறோம். நீங்க முதல்ல ஜாப் போகும்போது மாசம் 25,000 ரூபாய் சம்பளம், நீங்க 25,000ல மேனேஜ் பண்றீங்க. சில வருஷம் கழிச்சு உங்க சம்பளம் 50,000 ஆகுது. இப்போ என்ன பண்றீங்க? நீங்க நினைக்கிறீங்க, ஆஹா, இப்போ எனக்கு டபுள் சம்பளம், நான் கொஞ்சம் பெட்டரா வாழலாம். அப்புறம் என்ன பண்றீங்க? பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க, புது பைக் வாங்குறீங்க, எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போறீங்க, பிராண்டட் க்ளோத்ஸ் வாங்குறீங்க, ஃபாரின் ட்ரிப்ஸ் போறீங்க. இப்படி உங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகுது. இதுல தப்பு இல்லை, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, உங்க வருமானம் டபுள் ஆனாலும் உங்க சேவிங்ஸ் டபுள் ஆகல. மாறா அதே லெவல்ல தான் இருக்கு, ஆர் சில நேரம் குறையுது கூட. இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்ற பிரச்சனை. நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். இதை 50-50 ரூல் ஆஃப் ரேசஸ்னு சொல்லலாம். உங்க சம்பளம் அதிகமாகும் போது ஆர் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் போது அந்த கூடுதல் தொகையோட 50% சேவுக்கு போடுங்க. மீதி 50% லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க சம்பளம் 50,000ல இருந்து 60,000 ஆகுது. கூடுதலா 10,000 ரூபாய் வருது. இதுல 5,000 ரூபாய் சேவிங்ஸ்ல ஆட் பண்ணுங்க. மீதி 5,000 ரூபாய் உங்க லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ற யூஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணா உங்க வாழ்க்கையும் பெட்டர் ஆகும், உங்க சேவிங்ஸும் க்ரோ ஆகும், பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். நான் என் சகோதரி மீனா பத்தி சொல்றேன். மீனா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். அவளோட கெரியர் நல்லா க்ரோ ஆச்சு. 3 வருஷத்துல அவளோட சம்பளம் 30,000ல இருந்து 75,000 ஆச்சு. ரொம்ப அருமையான growth. ஆனா அவளோட லைஃப் ஸ்டைலும் அதிகமாயிடுச்சு. முதல்ல அவ ஷேர்ட் ஃபிளாட்ல தங்குனா, இப்போ சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் எடுத்தா. முதல்ல லோக்கல் பஸ்ல டிராவல் பண்ணுனா, இப்போ ஊபர், ஓலா யூஸ் பண்றா. முதல்ல கேன்டீன்ல சாப்பிடுவா, இப்போ ஸ்விக்கி, ஜோமாட்டோல ஆர்டர் பண்றா. முதல்ல எப்போதாவது ஷாப்பிங் போவா, இப்போ வீக்கெண்ட் எல்லாம் மால்ல. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார், ஸ்பாட்டிஃபை எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கிட்டா.
ஒரு நாள் நான் அவள்கிட்ட கேட்டேன், மீனா உன் சம்பளம் ரொம்ப அதிகமாயிருச்சு, நீ எவ்வளவு சேவ் பண்ற? அவ சொன்னா, அண்ணா உண்மையில இப்ப முன்னாடி விட சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கு. முன்னாடி மாசம் 5,000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். இப்போ சில மாசம் 3,000 ரூபாய் தான் சேவ் பண்ண முடியுது. நான் அவகிட்ட சொன்னேன், மீனா இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உன் வருமானம் 2.5 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா உன் சேமிப்பு குறைஞ்சிருக்கு. இது தப்பு. நீ இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்கிற, நீ அதிகமா சேவ் பண்ணணும். இல்லன்னா உன்னோட கெரியர் growthக்கும் ஃபினான்ஷியல் growthக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. மீனா அதை புரிஞ்சுக்கிட்டா. அவ தன்னோட எக்ஸ்பென்சஸை அனலைஸ் பண்ணினா. சில அன்னெசரி எக்ஸ்பென்சஸை கட் பண்ணினா. சப்ஸ்கிரிப்ஷன்ல சில கேன்சல் பண்ணினா. ஃபுட் டெலிவரி குறைச்சா. இம்பல்ஸ் பைங் நிறுத்தினா. இப்போ அவ மாசம் 15,000 ரூபாய் சேவ் பண்றா. அவளோட லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கு, சேவிங்ஸும் நல்லா இருக்கு. நீங்களும் இதை கவனிச்சுக்குங்க. உங்க கெரியர் grow ஆகும்போது உங்க சேவிங்ஸும் grow ஆகணும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எப்பவும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு 6வது பாயிண்ட் சொல்றேன். இது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பத்தி. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பெரிய கேப் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம். மேத், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி. ஆனா மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நாம எதுவும் படிக்கிறது இல்ல. நமக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இல்ல. அதனால தான் நாம ஜாப் போன பிறகு எப்படி பணத்தை மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம திணறோம். எப்படி சேவ் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி டேக்ஸ் பிளான் பண்றது, எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றது, இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனா இதெல்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். இதை நாமளே கத்துக்கணும். நீங்க மந்த்லி மினிமம் ஒரு ஃபைனான்ஸ் புக் படிங்க, ஃபைனான்ஸ் பாட்காஸ்டா கேளுங்க, ஃபைனான்ஸ் யூடியூப் வீடியோஸ் பாருங்க, ஃபைனான்ஸ் பிளாக்ஸ் படிங்க, உங்களை எஜுகேட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு 2 புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த புக்ஸ் என்னோட ஃபினான்ஷியல் லைஃபை மாத்தியது. முதல் புக் ரிச் டேட் பூர் டேட் பை ராபர்ட் கியோசாக்கி. இது ஒரு கிளாசிக் புக். இந்த புக் பணம் பத்தி நம்மளோட பேசிக் திங்கிங்கையே மாத்தும். இது ஆசெட்ஸ் வர்ஸ் லயபிலிட்டிஸ் பத்தி, பாசிவ் இன்கம் பத்தி, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் இந்த புக்கை படிச்ச பிறகுதான் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஆரம்பிச்சேன். நீங்க இந்த புக்கை ஒரு முறை படிங்க. உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்குண்ட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணுங்க. இல்ல நான் காமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சஜஸ்ட் பண்றேன். 2வது புக் தி சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். இது ரீசெண்டா வந்த புக். ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இந்த புக் மணியோட சைக்காலஜி பத்தி பேசும். நம்ம எப்படி ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், எதனால நம்ம ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்றோம், எப்படி பெட்டர் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த புக் படிச்ச பிறகு நான் என்னோட ஸ்பெண்டிங் பிஹேவியரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அன்னெசரி எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த புக்கும் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் காமெண்ட்ஸ்ல அவைலபிள். நீங்க கன்ஃபார்மா படிங்க. இந்த 2 புக்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் கொடுக்கும். இதை படிச்சா நீங்க ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா முடிவு எடுக்க முடியும். சரி, இப்போ நான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வர்றேன். உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி இருக்கும். சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நான் லேட் ஆயிட்டேனே, நான் வயசாயிட்டேன், நான் இப்போதான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட்வான்டேஜ் கிடைக்காது. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பொழுதே ஆரம்பிச்சாலும் லேட் இல்ல. பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் வாஸ் 10 years ago. செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் now. இன்னைக்கு ஆரம்பிச்சா நீங்க இன்னும் 10 முதல் 20 முதல் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு நல்ல கார்பஸ் பில்ட் பண்ணும். நான் உங்களுக்கு என் அங்கிள் பத்தி சொல்றேன். அவருக்கு இப்போ 50 வயசு. அவர் முன்னாடி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணல, சேவிங்ஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல. ஆனா 5 வருஷம் முன்னாடி, அதாவது அவருக்கு 45 வயசுல அவர் ஆரம்பிச்சாரு. இனிமேலாவது பண்ணிடலாம்னு. அவர் மாதந்தோறும் 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிச்சார். இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. அவரோட போர்ட்ஃபோலியோ 8 லட்சம் ரூபாய் மேல இருக்கு. இன்னும் 10 வருஷம் தொடர்ந்தா அவர் ரிட்டையர் ஆகும்போது 40 முதல் 50 லட்சம் இருக்கும். அது அவர்
ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை பணக்காரர் ஆகிற உங்களுக்கு ஒரு ஃபைனல் அட்வைஸ் சொல்றேன். ஃபினான்ஷியல் ஜேர்னி ஒரு மேரத்தான் ஸ்பிரிண்ட் இல்ல. நீங்க ஓவர் நைட் பணக்காரர் ஆக முடியாது. அதுக்கு டைம் எடுக்கும். ஆனா நீங்க பேஷண்டா இருந்து, டிசிப்ளின்டா இருந்து, கன்சிஸ்டன்டா இருந்தா நிச்சயம் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடையலாம். என்னோட கிராண்ட்ஃபாதர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சொட்டு சொட்டா நீர் சேர்ந்து பெரிய கடலாகும். ஒவ்வொரு மாசமும் நீங்க சேவ் பண்ற அந்த 5,000 ரூபாய், 10,000 ரூபாய் அது சிறுசா தெரியலாம். ஆனா இயர்ஸ் கழிச்சு அது லேக்ஸா, குரோர்ஸா மாறும். அதை நம்புங்க. நான் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நல்ல நேரம் எடுத்திருக்கு. நான் இதையெல்லாம் பண்றதுக்கு ஒரே காரணம், உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் கொடுக்கணும், உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரணும். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுல இருக்கிற ஒரு ஐடியாவாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா என் எஃபர்ட் வொர்த் வைல். இப்போ நான் உங்களிடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நான் இது போல ஃபைனான்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தின வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்களுக்கு நல்ல கான்டென்ட் தொடர்ந்து கிடைக்க உதவும். அதே சமயத்துல எனக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கும் இன்னும் நல்ல வீடியோஸ் பண்ண. கமெண்ட்ஸ்ல உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போ எவ்வளவு சேவ் பண்றீங்க? நீங்க பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்களா? நீங்க என்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ் வச்சிருக்கீங்க? நீ எல்லாத்தையும் காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லா காமெண்ட்ஸையும் படிப்பேன், ரிப்ளை பண்றேன். மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் எல்லாருக்கும் தேவை. நீங்க இதை ஷேர் பண்றதால நீங்க உங்க நண்பர்களோட நல்லதுக்கு ஒரு காரணமா இருப்பீங்க. இன்னும் ஒண்ணு, நான் டிஸ்கிரிப்ஷன்ல சில யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். புக்ஸ் லிங்க்ஸ், ஃபினான்ஷியல் கால்குலேட்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லணும். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி நல்லா இருக்கு அன்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. ஆக்ஷன் எடுங்க. இப்பவே உங்க போனை எடுங்க, பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணுங்க. இந்த 5 நிமிஷம் ஆக்ஷன் உங்க லைஃபை மாத்தும். நான் ஒரு அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி டீட்டெயிலா சொல்ல போறேன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நல்லது, எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது, எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்றது எல்லாம். அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நான் உங்களோட இருக்கிற டைம் முடிஞ்சிடுது. ஆனா நான் உங்களுக்கு கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ஸ்பெஷல், உங்களால முடியும். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் எதுவா இருந்தாலும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், ரிட்டையர் ஆன பிறகு கம்ஃபர்டபுளா வாழணும், எதுவா இருந்தாலும் நீங்க அதை அடையலாம். ஆனா அதுக்கு நீங்க இன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கணும். டுமாரோ நெவர் கம்ஸ். இன்னைக்கே ஆரம்பிங்க. நான் உங்க ஃபினான்ஷியல் சக்சஸ்க்காக விஷ் பண்றேன். நீங்க சீக்கிரமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய வேணும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேணும். இதுதான் என் ஹார்ட்ஃபெல்ட் விஷ். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை இதுக்கு அலோகேட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நீங்க இந்த 20 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணினீங்க. இது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நான் நம்புறேன். ரிமெம்பர், வெல்த் பில்டிங் ஒரு ஜேர்னி. அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்டா இருங்க, பேஷண்டா இருங்க. யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க் யூ. மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட். மேலும் உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னியை இன்னைக்கே ஆரம்பிங்க.